ஐபிஎல் வரலாற்றில் ஆதிக்கம் செலுத்தி வரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரு அணிகளும் 2026 தொடரில் தொடக்கத்திலேயே பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. இந்த இரு ஜாம்பவான் அணிகளும் தடுமாறுவதற்கான முக்கிய காரணங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். 5 முறை சாம்பியனான சிஎஸ்கே தனது தொடக்க ஆட்டங்களில் ஹாட்ரிக் தோல்விகளை சந்தித்தது. தோனி தற்போது 44 வயதை எட்டியுள்ள நிலையில் தசைப்பிடிப்பு காரணமாக தொடக்க ஆட்டங்களில் விளையாடவில்லை. களத்தில் அவருடைய வியூகங்கள் தரும் உத்வேகம் இல்லாதது அணிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. மும்பை அணியில் இளம் வீரர்கள் இல்லாதது பிரச்சனை என்றால், சென்னை அணியில் இளம் வீரர்கள் மட்டுமே இருப்பது பிரச்சனையாக உள்ளது. திறமையானவர்களாக இருந்தாலும் அவர்களை வழிநடத்த அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் வேண்டும் என்பது அவசியம். அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் நூர் அகமது விக்கெட்டுகளை எடுக்க தவறுவதுடன் அதிக ரன்களையும் விட்டுக் கொடுக்கிறார். மேலும் டெத் ஓவர்களில் ரன்களை கட்டுப்படுத்த தகுந்த பந்து வீச்சாளர்கள் இல்லாதது சிஎஸ்கேவிற்கு பெரும் பலவீனமாக மாறியுள்ளது. கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோர் தொடக்க ஆட்டங்களில் பெரிய அளவில் ரன் குவிக்க தவறியது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களுக்கு அதிக அழுத்தத்தை கொடுத்தது. இருப்பினும் டெல்லிக்கு எதிரான போட்டியில் சஞ்சு சாம்சனின் அதிரடி சதம் மீண்டும் நம்பிக்கையை தந்துள்ளது. டெத் ஓவர் வேகப்பந்து வீச்சாளர் நாதன் எல்லிஸ் காயத்தால் விலகியது பந்து வீச்சின் சமநிலையை குலைத்துள்ளது. மும்பை அணியும் ஹாட்ரிக் தோல்விகளுடன் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்த அணியின் சறுக்கலுக்கு காரணங்களாக பார்க்கப்படுவது, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் 240 ரன்களுக்கும் மேல் விட்டுக் கொடுத்தது மும்பை பந்து வீச்சின் பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது. பும்ரா போன்ற ஜாம்பவான்கள் இருந்தும் மற்ற பந்து வீச்சாளர்கள் ரன்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகின்றனர். இலக்கை துரத்தும் போது மும்பை அணி அதிரடியாக தொடங்கினாலும் மிடில் ஓவர்களில் விக்கெட்டுகளை இழந்து நிலைகுலைந்து விடுகிறது. கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை ஒப்புக்கொண்டபடி அவர்கள் போட்டியை வழிநடத்துவதற்கு பதிலாக ரன் வேகத்தை எட்ட முயற்சிக்கும் கேட்சப் ஆட்டத்தையே ஆடுகின்றனர். ஹர்திக் பாண்டியாவின் தலைமையில் அணி இன்னும் ஒருமித்த கருத்துடன் செயல்படவில்லை என்ற விமர்சனம் தொடர்ந்து வருகிறது. இளம் திறமையாளர்கள் அடங்கிய சரியான பிளேயிங் 11ஐ கட்டமைக்க மும்பை தவறியுள்ளது என்பதையே பேட்டிங் மற்றும் பவுலிங் யூனிட்டுகள் காட்டுகின்றன. டெத் ஓவர்களில் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய வீரராக ருதர்ஃபோர்டை தவிர வேறு யாருமே அணியில் இல்லை. ரோஹித் சர்மா மற்றும் ஹர்திக் இடையிலான தலைமை மாற்றத்தின் தாக்கம் இன்னும் அணியின் செயல்பாட்டில் எதிரொலிப்பதாக கருதப்படுகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், சிஎஸ்கேவை பொறுத்தவரை தோனி இல்லாத வெற்றிடம் ருத்ராஜுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. டெத் ஓவர் பந்து வீச்சாளர்கள் மற்றும் சுழற்பந்து வீச்சு சொதப்புகின்றனர். டாப் ஆர்டரில் நிலைத்தன்மையற்ற ஆட்டம். எம்ஐ பொறுத்தவரை ஹர்திக் பாண்டியாவின் கீழ் ஒருமைப்பாடு இல்லாதது, ஒட்டுமொத்தமாக அதிக ரன்களை விட்டுக் கொடுப்பது, இலக்கை துரத்தும் போது ஏற்படும் மிடில் ஆர்டர் சரிவு, இவையெல்லாம் காரணமாக பார்க்கப்படுகிறது. இரு அணிகளுமே தற்போது ஒரு மாற்று கட்டத்தில் உள்ளன. சிஎஸ்கே அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்து மீண்டும் வர முயற்சிக்கும் நிலையில் மும்பை இந்தியன்ஸ் தனது வியூகங்களை முழுமையாக மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இந்த இரு அணிகளில் எந்த அணி முதலில் தனது தவறுகளை திருத்திக் கொண்டு பிளே ஆஃப் ரேஸில் முன்னேறும் என்று நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்.